லாகர்விக் என்னோட டெலிவரி எங்க? அது வந்து முதலாளி, நீ எந்த காரணம் சொன்னாலும் நான் ஏத்துக்க மாட்டேன். வேலை செய்யாம இத்தனை நாள் அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அது வந்து இந்த பக்கம் கொஞ்சம் வேலை, அந்த பக்கம் கொஞ்சம் வேலை, அதனால நான் வந்து நீ விளையாடிட்டு இருக்கியா? உண்மையை சொல்ல போனா காரணம் அந்த கரடிங்க தான். என்ன பண்ணாலும் என் வேலையை கெடுக்கிறதுக்குனே வருதுங்க. இந்த வாரம் கோட்டாவை மட்டும் நீ எனக்கு கொடுக்கல, நானே நேர்ல வந்து உன் சீட்டை கிழிக்கிறது மட்டும் இல்லாம ஒன்னையும் கிழிச்சு போட்டுருவேன். உனக்கு புரிஞ்சுதா? நேரா இங்கே வர போறாரா? இரு. அதுவும் நல்ல ஐடியா தானே. நான் கேட்காம நீங்களே இங்க வரன்னு சொல்றதுக்கு ரொம்ப நன்றி முதலாளி. இந்த வாட்டி என்ன பிரச்சனை வாரன்? நான் பாட்டு காட்டுல விளையாடிட்டு இருந்தேனா, அப்ப ஏதோ ஒரு பறக்கிற ஜந்து வந்து என்ன தாக்கிருச்சு. என்னது, பெரிய ஜந்துவா? நான் நிஜமா தான் சொல்றேன், அது அங்கிருந்து தான் வந்துச்சு. நீ ஏதாவது சத்தம் கேட்ட? போடா, நான் விளையாடலாம். டேய் அண்ணா, அங்க என்ன பாக்குற? ஒரு வாட்டர் பலூன் பா. ஹாய் புள்ளைகளா. அது வந்து விக்கு. என்னடா ஹனுங்களா, என்ன மிஸ் பண்ணிட்டீங்களாடா? கவலைப்படாதீங்கடா, உங்களுக்காக நான் ஒரு சர்ப்ரைஸ் கொண்டு வந்திருக்கேன். என்ன எவ்வளவு பெரிய சேஞ்ச். டேய் தம்பி, இப்படி பகல் கனவு காணாதடா. லாகர்விக், அவ்வளவு உயரத்துல இருந்து எப்படி மரத்தை வெட்ட போற சொல்லு பார்க்கலாம். இதுக்கான பதில தெரிஞ்சுக்கணுமாடா நீங்க? அப்போ ஒரு சின்ன டெமோ நான் உங்களுக்கு காட்டணுமாடா? லாகர்விக், ஒழுங்கா மரத்தை வெட்டுறது நிறுத்து. தைரியமான ஆளா இருந்தா கீழே வாடும். என்கிட்ட நேரா வந்து மோதி பாரு, உன்னை போராட்டி எடுத்துடுறேன். கீழே வாடா லாகர்விக். ரோடு 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 ரோடு. என்னோட புத்திசாலித்தனமான இந்த மூளையை வச்சுக்கிட்டு இந்த காட்டை நான் கூறு போட்டு கூடிய சீக்கிரமே நான் கோடீஸ்வரன் ஆகணும் இல்லையான்னு பாரு. அவனை கீழே இறக்குறதுக்கு நாம ஏதாவது பண்ணி ஆகணும். நீ மட்டும் கீழே வந்து அவனை துவைச்சு தொங்க விட்டு வேண்டும். அதேதான். நிறுத்துடு. படுத்தப்பி அப்படியே அசையாம இரு. ஒண்ணும் பண்ண முடியாதுடா. அந்த பலூனை குத்தி விட்டா எங்கேயாவது பறந்துரும்னு நினைச்சேன். வேலைக்கு அவளையே வேற ஏதாவது நம்ம ட்ரை பண்ணி ஆகணும். நீ என் தொப்பையில நல்லா பவுன்ஸ் பண்ணணும்னா எனக்கு சாப்பிட ஏதாவது கொடு, அப்ப நான் உனக்கு உதவி பண்றேன். ஊஞ்சலு ப்ரோயர், விளையாடுறதுக்குலாம் இப்ப நேரம் இல்ல, அவனை நம்ம தடுத்து ஆகணும். அதுக்கு தான்டா. ஏன்டா என்ன பாக்குற? அறிவு கட்டவனே, கூடிய சீக்கிரம் தெரிஞ்சுப்ப. நீ புதுசா பண்ண ஊஞ்சல் நல்லா இருக்குடோ. ரெடியா? ஃபயர். லாகர்விக், இதோ நான் வந்துட்டேன். யா ஹா. தேவையில்லாம நீங்க ட்ரை பண்ணாதீங்கப்பா, உங்களால என்கிட்ட வர முடியாது. அதனால பேசாம இங்க இருந்து போயிடுங்க. அப்படி மட்டும் இல்லன்னா எதுக்கு நீ என்ன பேசுற? எங்களுக்கு ஒண்ணும் புரியலையே, நாங்க ஒண்ணும் பண்ணலையே. வாரன், என்னது? யா யா. அந்த பலூன் என்ன ஓட்டையாக மாட்டேங்குது? நீங்க இது மாதிரி பண்ணுவீங்கன்னு தெரியும்டா, அதனால தான் நான் அதை ரொம்ப திக்கா பண்ணிருக்கேன். என் கோடாரை வச்சு கூட அதை வெட்டவே முடியாதுடா.
இப்போ ஏன் விளையாட்ட பாருங்கடா. என்னடா கணுங்களா, ஏமாந்து போயிட்டீங்களா? டேய் அண்ணா, அவன் எல்லாம் மீறி போயிட்டு இருக்கான்டோ. உனக்கு ஒண்ணும் இல்லையே. முட்டாள்தனமா எதுவும் பண்ண பார்க்காதீங்கடா. ஏதாவது பண்ணீங்கன்னா அப்புறம் நான் ஏதாவது பண்ணிடுவேன். அப்புறம் உட்காந்து அழுவ கூடாது, சரியா? இந்த காட்டோட கதை முடிய போகுதுடா அண்ணா. அவனை ஒரு வழி பண்ணுங்கன்னு நான் உனக்கு சத்தியம் பண்ணிருக்கேன், சரியா? ஒரு வழி பண்ண போறியா? நீங்க போய் அவனுக்கு வேடிக்கை காட்டுங்க. வேற ஏதாவது டூல்ஸ் இருக்கான்னு போய் பார்த்துட்டு வரேன். சீக்கிரமா வந்துடுறேன். சரிடா அண்ணா, நாங்க பாத்துக்கிறோம். பரவாயில்லையே, அவன் நிறைய டூல்ஸ் வச்சிருக்கானே. இதுல ஏதாவது உதவுதான்னு பார்க்கலாம். அது என்னது? இது என்ன பண்ணுது? இது நல்லா இருக்கே, ஜாலியாவும் இருக்கு. இதை வச்சு வேலையும் பார்க்கலாம். சரி, இதை எடுத்துப்போம். இதை வச்சு அந்த விக்கனை என்ன பண்ண போறேன்னு பாரு. அவன் கீழே விழுந்ததுக்கு அப்புறம் அவனை மெரி மெரின்னு மெரிச்சிடணும். என்னை விட புத்திசாலி யாருமே இல்ல. அவனுங்களால நம்மள பிடிக்கவே முடியாது. போங்கடா. அவன் என்ன சிரிச்சு வெறுப்பேத்திட்டு இருக்கான். இதை வாங்கிக்க. இதோ வந்துட்டேன் தம்பி. டேய் அண்ணா, அது என்னதுடா? இது ஒரு வேக்யூம் கிளீனர் தம்பி. அந்த விக்க கவுக்கிறதுக்கு இதான் நமக்கு உதவ போகுது. கீழே அங்க என்னடா நடக்குது? சத்தமா இருக்கு. இது எப்படிடா நடக்குது? என்ன விக்கு, இப்ப என்ன சொல்ற? உன்னை கவுக்கிறன்னு சொன்னல. இப்ப இத பாரு. இந்த வாட்டி நிச்சயமா நீ தோத்துதான் பார்க்க போற. இதுக்கெல்லாம் நான் சலிக்க மாட்டேன்டா. பிராம்பிள், வேகமா கல் எடுத்து அவனை பார்த்து அடி. சரிடா. என்னோட கைக்கு, என்னோட செயின்ஸா. அப்படி போடு. இன்னமும் ஹார்டா வைக்கிறேன். உள்ளேயே கடை. என்ன வெளியே விடு. லோகர் விக், மரத்தை வெட்டினா உனக்கு இதான் தண்டனை. ராபல், வாரன், ரெண்டு பேரும் இங்க வாங்க. என்ன வெளியே விடு. நான் உங்களை விட மாட்டேன். சும்மா விட மாட்டேன். டேய் கரடிகளா, ஒழுங்கு மரியாதையா என்ன வெளியே விடுங்கடா. என்னடா பாத்துக்கிட்டு இருக்கீங்க? உங்க யாரையும் நான் சும்மா விட மாட்டேன். அப்படியா? சரி, நாங்க உன்னை வெளியே விட்டுறோம். என்ன இங்க இருந்து கீழே விடுங்கடா. அப்படியே ஜாலியா போயிட்டு வா லோகர் விக். அப்புறம் பார்க்கலாம். இதுக்கப்புறம் நான் வரமாட்டேன்லாம் நினைக்காதீங்கடா. உங்களை உண்டு இல்லைன்னு ஆக்காம நான் விட மாட்டேன்.